ஏன்னா ஒரு இரங்கல் இதுக்காக வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு என் சொந்த விஷயம் பேசுகிறதுக்கு வந்துட்டு இது மேடை கிடையாது. இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற ஒரு மரியாதைக்கு நான் வந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப துயரமானது. ஏன்னா இது ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை அவதூறுங்களும் நீதிமன்றத்தில் இருக்குது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறது இன்றைக்கி வந்து மேடை போட்டு பேசியிருக்காங்க. அதே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மறைமுகமாக நிறைய அவதூறுகள் பொய்யான வந்துட்டு விஷயங்கள்லாம் பரப்புனாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு இது வந்து ஒரு இதில் கோர்ட்டில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதுக்கு வந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா தட் இஸ் எ கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். வி ஆர் நாட் சப்போஸ் டு டாக் வாட் எவர் இஸ் இன் த கோர்ட். பட் அவருக்கு என்ன அழுத்தமோ தெரியல, இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப இதாக பேசியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நடந்தது தான் இன்றைக்கி மேடை போட்டு பேசியிருக்காங்க. நான் அழமாட்டேன், எமோஷ்னல் ஆக மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. அத்தனை விளக்குகளுக்கும் நாங்கள் வந்துட்டு பதில் கொடுப்போம். ஆனால் இப்போது இது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அட்வைஸ் இல்லாமல் நான் பேசக்கூடாது. கண்டிப்பாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஆதாரத்தோட. ஒரே ஒரு விஷயம் ஏன் நான் வந்து இது வந்து பெருசப்படுத்தலைன்னா, ஒரு 16 வயசு பையன் இன்றைக்கி அவருக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் 10வது படிக்கிறாரு என் பேரன். இன்றைக்கி அவர் நிலைமை நீங்கள் யோசித்து பாருங்கள். எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எத்தனை மன உளைச்சலில் வந்துட்டு அந்த பையன் இருக்கான்றது வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்தில் அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமோ தெரியல, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. இதுக்கு மேலே மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பானவள். அந்த என்னோட வந்து கடமை வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாதுன்றது தான். கண்டிப்பாக அத்தனை பொய்யான அவதூறுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. என் மேலே வந்திருக்க அவதூறுகளை நானும் பதில் சொல்லுவேன். இதே தான் அதே தான் இப்போ என்ன பேசியிருக்காங்களோ அதே தான். வேற எந்த புதுசும் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எந்த மன அழுத்தம்னு எனக்கு தெரியல. பொய் இல்லை, அது யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. அவங்களுக்கான திருமணமே வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. உங்களுக்கு 2008 வந்துட்டு நீங்கள் ஒரு விகடனில் வந்து ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்லை, ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு அது எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுப்பேன். அதில் யார் பிளாக்மெயில் பண்ணி யார் கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008 வந்திருக்கு. அது அவரோட இஷ்டங்க. இத்தனை வருஷமாக வந்துட்டு இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்துட்டு எங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. மேம், நான் சம்பாதிக்கிற காசு கூட என்னை செலவழிக்க விடுவது கிடையாது. எனக்குன்னு இந்த ஒரு அக்கௌண்ட்டையும் அவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு உங்கள் மேலேயும் மகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த அவதூறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோர்ட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் உன் அக்கௌண்ட்டு என் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது இப்போ மாறி இருக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு குடும்பமாக இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான். உங்களுடைய மருத்துவ செலவுக்கு கூட மாதம் 25,000 ரூபாய் பணம் கூட அவர் தான் அனுப்பிச்சுக்கிட்டு வந்ததா வந்து அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. மகன்களுடைய 50 லட்சம் இல்லை இது என் மருத்துவத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கலை. இருந்தாலும் அப்படி பண்ணால் ஒரு மாப்பிள்ளையாக வந்துட்டு அவர் கடமை அவர் செஞ்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். மகள் அவர்களுடைய மருமகன் அவரையும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு, இவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் பேசினேன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கார். இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் வந்துட்டு இது பண்ணுறதா இல்லை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக வந்துட்டு எதுவுமே பேசினதே இல்லை. உங்களுக்கே தெரியும். மேடம், 25 பேர் சைபர் தாக்குதல் பண்ணாங்க. அதனால தான் என் ஃபேமிலியில் பிரச்சனை, அதனால தான் டெனிஸாக போயிட்டாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தம் இல்லாதனால தான். இப்போ அதுக்கு நாங்கள் வந்துட்டு சைபர் கிரைமில் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்படியே இது வந்து பலான ஆள் கொடுக்கலன்னா
அது யார் கொடுத்தாங்கன்றது நாங்கள் கண்டுபிடிப்போம். 3 எழுத்து நடிகை அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க. இல்ல மகன்களுக்காக தான் நான் உயிரோடயே இருக்கேன், ஆனா அந்த அப்படிப்பட்ட மகன்களே எல்லா பார்க்க விட பேரண்ட்ஸ் மாட்றாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதுக்காக தான் இருக்காங்க. நானும் என் பிள்ளைங்க பொண்ணுங்களுக்காக தான் நான் இருக்கேன். நான் பெத்த பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்கவுங்க பெத்த பசங்களை அவங்க பார்த்துக்கணும். பார்க்க விட மாட்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. பார்த்துக்கணுன்றது வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும், அவங்களோட வந்துட்டு வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்றது. கடைசியா ஜெயந்த் அவங்களோட பசங்க எப்போ பார்த்தாங்க? இந்த 2 வருஷத்தில் வந்து 2 வாட்டி பார்த்துருக்கேன். நான் உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது, நான் வந்து என்னனாலும் இது பண்ணிடுவேன், ஆனால் போக முன்னால் நான் வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போக மாதிரி நீங்கள் ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம். 2 வருஷத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரோ என்னன்றதோ வந்துட்டு அவரோட பர்சனலில் இருந்தாலும் இன்றைக்கி கூட அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த தப்பும் பேசினதில்லை. இனிமேல் வந்துட்டு ஃப்யூச்சரில் கூட பேச மாட்டோம். தொடர்ந்து ஆர்த்தி அவங்களுக்காக வந்து குரல் கொடுத்து நிறைய நடிகைகள் பேசினாங்க. அதில் குறிப்பாக வந்து 3 எழுத்து இட்லி பேர் கொண்ட நடிகைன்னு சொல்லியிருந்தாங்க. குஷ்பு மேமும் அதுக்கு வந்து அவங்களுடைய விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் 2-3 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க, அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நான் ஏன் இதுக்கு மேலே பேச மாட்டேன்னா, தயவுசெய்து இது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். எங்களுக்கு வந்து சட்டத்து மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சட்டம் தன் கடமை செய்யும். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இத்தனை அலிகேஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து நேரில் வந்து பதில் சொல்லுவோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.